நம்ம கொடின்னு சொல்லுவோம். இதை நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லலாம். இந்த குலதெய்வத்தை வந்து தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லலாம். இந்த நம்ம தொப்புள் கொடி உறவுன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஜீன் போன ஜென்மத்து ஒரு குலத்தை வந்து காக்கணும்னா நம்ம 7 ஜென்மம் வரைக்கும் நமக்கு இவர் தான் குலதெய்வம். 7 ஜென்மம் எப்போ நமக்கு வந்து ஆண் வாரிசு கட்டாகுதோ அப்போ நம்ம கொடி இல்லைன்னு அர்த்தம். நமக்கு வந்து எனக்கு சொத்து இல்லை சுகம் இல்லை வேணாம் ஐயா, என்ன என் குலதெய்வத்தை காக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு வாரிசு இருந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. உங்களை வந்து நிலம் எவ்வளோ இருக்குது சொத்து எவ்வளோ இருக்குலாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு வாரிசு இருக்கா, வாரிசு இருக்குன்னா உன் குலதெய்வம் உன் கூட வருதுன்னு அர்த்தம். வாரிசு இல்லைன்னா குலதெய்வம் வராதுன்னு அர்த்தம். அந்த 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 தலைமுறையோட நீங்கள் வந்து உங்களுக்கு குலதெய்வம் மறைஞ்சு போயிடும். அடுத்த குலதெய்வம் தான் உங்களுக்கு, உங்கள் மகள் வழி குலதெய்வம் தான் அவங்களுக்கு அப்புறம் போயிடும். நீங்கள் வந்து 7வது தலைமுறையாக இருப்பீங்க. அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு கட்டாச்சுன்னா நீங்கள் 7வது தலைமுறையாக இருப்பீங்க. 7வது தலைமுறையில் தான் உங்களால் வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிட முடியாத போயிடும். குலதெய்வ அருள் உங்களுக்கு இல்லாத போயிடும். ஏன்னா அவ்வளோ நாளும் நீங்கள் அந்த இதுக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்க. குலத்துக்காகவும் குலதெய்வத்துக்காகவும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு வந்து முக்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க. 7 ஜென்மம் தான் நமக்கு கணக்கு. 7 7 49ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆத்மாவும் 7 ஜென்மம் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய செஞ்ச பலாபலனை பொறுத்தளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து விதி அமையும். அவங்க என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அந்த கர்மாப்படி தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான் நான் வீணாக போயிட்டானே அப்படியெல்லாம் கிடையாது. நீ என்ன அனுபவிக்க வந்தியோ அதை கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ உன் சுமையை இறக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ வந்து வாங்கின அந்த கர்மாவை அந்த சுமையை நீங்கள் சுமந்து தான் ஆகணும். என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த வரத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை என்றைக்குமே விட்டுடக்கூடாது. குலதெய்வம் வந்து உங்களுக்கு நினச்சா நம்ம கூட வந்து நிற்கிறவர் நம்ம குலதெய்வம் தான். நம்ம எப்பயுமே நம்ம குலதெய்வத்தை வந்து மறக்கவும் கூடாது. இதை விட்டுட்டு நான் காசி போனேன், ராமேஸ்வரம் போனேன், அந்த கோயில் போனேன், மேல்மலையனூர் போனேன், எல்லாம் போனேன். உன் குலதெய்வத்துக்கு போனியா அது வந்து உனக்கு வந்து உத்தரவு தரணும். நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வந்து 10 நிமிஷம் உட்காந்து உங்கள் மனசு உருக நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கக்குள்ள நம்ம புள்ள கஷ்டப்படுறத யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம குலதெய்வம் நம்ம வந்து கஷ்டப்படுறத நம்ம குலதெய்வமும் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்காது.